Hi friends, welcome to Prithavian. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலாம் தான் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேங்காய் இதுதான் நம்ம லாஸ்ட்டாக போட போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போதே பொடியை நறுக்குன்னு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இப்போது பொடியை நறுக்குன தக்காளி, இது ரெண்டுத்தையும் நல்லா மேஷ்டாக வதக்கிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின பீன்ஸ், எல்லா பீன்ஸையும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சமாக சால்ட். ஆக்சுவலாக இப்போ இது எல்லாத்தையும் நான் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நிறைய எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க காயை. இப்போ அது எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும் போதே தேங்காவை, ஆக்சுவலாக இது கொப்பரை தேங்காய், தேங்காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அது எதுவுமே இல்லாமல் இது மாதிரி எண்ணெய் வந்துடும். ஸோ இது வந்து கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணு இது மாதிரிலாம் சரி பண்ணும். வெறும் வயிற்றில் வந்து இது அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலாக இப்போ இதை வந்து இந்த பொரியலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ இது மாதிரி பொடியாக சுரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த துருவின தேங்காவை இதில் போட்டு கலக்கிக்கலாம். பொரியல் நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு கொடுங்க. நார்மலாக செய்கிற பொரியலை விட இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்க செஞ்சு தருவீங்க, நீங்களும் சமைச்சு சாப்பிடுவீங்க. இப்போ இதை போட்டதெல்லாம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதில் அப்படியே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸாகவும் ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.